குரு பகவான் 4 வகையான வேதங்களையும் 64 கலைகளையும் அறிந்தவர். எண்ணற்ற யாகங்களையும் செய்து தேவர்களின் குருவாக மாறினார். அத்துடன் தீட்சையில் கோயில் கொண்டுள்ள வசிஷ்டேஸ்வரரை வணங்கி நவகிரக அந்தஸ்து பெற்றார். அதனால் பிரகஸ்பதியின் கிரகமான வியாழன் கிரகம் ராஜ கிரகம் என்று அழைக்கப்படுகிறது. குரு பகவானுக்கு எப்பொழுதும் மஞ்சள் நிற இனிப்பு வகைகள், மஞ்சள் நிற மலர்கள், மஞ்சள் நிற வஸ்திரங்கள் மட்டுமே படைத்து வழிபட வேண்டும். வியாழக்கிழமைகள் மகாவிஷ்ணுவிற்கு மஞ்சள் நிறத்தால் ஆன மலர்கள், நெய்வேத்தியங்கள் படைத்து வழிபடுவது சிறப்பு. பூஜையை முடித்த பிறகு குரு பகவானுக்குரிய மந்திரங்களை 108 முறை சொல்லி வழிபட வேண்டும். பிரகஸ்பதி என்பவர் தேவர்களின் குருவும் நவகிரகங்களில் ஒருவரும் ஆவார். இவர் சப்த ரிஷிகளில் ஒருவரான அங்கரச முனிவரின் மகன் ஆவார். இவருக்கு தாரை என்ற மனைவியும் உண்டு. தட்சிணாமூர்த்தியை தென் திசை கடவுள் என்று சைவர்கள் குறிப்பிடுகின்றார்கள். சிவத்தலங்கள் கருவறையில் தென் சுவரின் வெளிப்புறத்தில் இவ்வடிவம் காணப்படுகிறது. தட்சிணாமூர்த்தியை பரமகுரு என்ற பெயரிலும் அழைக்கின்றார்கள். பஞ்சகுண சிவமூர்த்திகளில் தட்சிணாமூர்த்தி சாந்தமூர்த்தி என்று அறியப்பெறுகிறார். காலை முதல் மாலை வரை தட்சிணாமூர்த்தியை வழிபாடு செய்யலாம். ஆனால் தட்சிணாமூர்த்தியை காலையில் வழிபடுவது மேலும் சிறப்பை தரும். அத்தோடு தட்சிணாமூர்த்திக்கு கொண்டைக்கடலை மாலை அணிவித்து விரதம் இருந்து பூஜை செய்து வழிபடலாம். குரு சமஸ்கிருதம் என்பது பெரும்பாலும் இந்து, சமணம், பௌத்தம் மற்றும் சீக்கியம் சமய மரபுகளின் ஒரு அறிவு துறையில் வழிகாட்டி, ஆசிரியர், நிபுணர் என்பவரை குறிக்கிறது. குரு தன் குருகுலத்தில் உள்ள சீடர்களுக்கு ஆன்மீகம் மற்றும் பல்துறை அறிவை போதிப்பவர். ஜோதிடத்தில் குரு அதிர்ஷ்டத்திற்கான கிரகம் என்பார்கள். நல்ல அதிர்ஷ்டம், ஆரோக்கியம் மற்றும் நிறைந்த செல்வம் ஆகியவற்றை நிறைவாக தர வல்லவர். ஒருவரின் ஜனனகால ஜாதகத்தில் குரு வலுவாக இருப்பின் அந்த நபருக்கு எந்த ஒரு கடின நிலையிலும் குருவின் அற்புத பலனால் நிலையான பலன்களை தான் பெறுவார்கள் என்பது ஜாதகப்படியான விதி. ஜாதகத்தில் எந்த கிரகம் வலுவிழந்து காணப்பட்டாலும் குரு மட்டும் வலுவிழக்க கூடாது. குரு பகவானை சனி பகவான் எங்கிருந்து பார்த்தாலும் குருவின் சாரத்தில் சனியும், சனியின் சாரத்தில் குருவும் இருந்தாலும், குரு மற்றும் சனிக்கோள்கள் ஒன்றையொன்று பார்த்தாலும் குரு தோஷம் உள்ள ஜாதகம் ஆகும். ஜாதகத்தில் குருவும் ராகுவும் இணைந்திருப்பது குரு சண்டால யோகம். ஒரு ராசியில் குருவும் ராகுவும் இணைந்து கூட்டணி அமைத்திருந்தால் அதனை குரு சண்டால யோகம் என்று கூறுவார். இப்பொழுது மேஷ ராசியில் குரு பகவானால் ராகு உடன் இணைந்துள்ளார். குரு சனி சேர்ந்திருந்தாலும் குரு சண்டால யோகம் உண்டாகும்.